என் அன்பு மக்களே, உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். எல்லோரும் இப்போ ஹாலிடே மூடில் இருப்பீங்க. உங்கள் பயணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க. கடவுள் உங்களோடு இருக்கிறார். இந்த விடுமுறையாக கழிக்க முற்படுங்க. உங்களுடைய வேலை பளுவையோ, எதிர்கால பிளான்ஸையோ, இல்லை ஒரு சில நேரங்களில் ஏற்பட்ட தோல்விகளையோ இன்னுமே இதயத்தில் சுமந்துக்கிட்டு போக வேணாமே. நாம் இப்போ போகிறது விடுமுறைக்கு. சந்தோஷமாக இந்த நாட்களை கழிப்போம். உறவுகளோட பேசுங்க. அவங்களோட அமர்ந்து ஒருத்தர் இன்னொருத்தரை கண் பார்த்து அந்த நேரத்தை பயனுள்ள விதமாக செலவழிங்க. பிள்ளைகளோட, உங்களுடைய குடும்பத்தோட இந்த நேரத்தை செலவழிங்க. மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இருந்தா அவங்களோட இருந்து நல்லா பேசுங்க. மனம் விட்டு பேசுங்க. பாரத்தை எல்லாம் தூக்கி போடுங்க. அப்புறம் உங்க உடம்பையும் நல்லா பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஓய்வு எடுங்க. இயற்கையோட ரசிச்சு அந்த இயற்கையில கடவுளை பார்த்து உணர்ந்து பறவைகளோட சத்தம், ரிங்கார ஓசை எல்லாத்தையும் கேட்டு ரசிச்சு இந்த இயற்கையோட ஒன்றிச்சு போங்க. பிள்ளைகளுக்கும் அதுக்கு கற்றுத்தாங்க. ஏழைகள், ரொம்ப முடியாதவங்க, இயலாதவங்க, அந்த மாதிரி இல்லங்களை டைம் இருக்கிறப்ப போய் சந்திச்சு அந்த நேரத்தையும் குழந்தைகளுக்கு இறைவன் மகிமை மிக்க கரத்தை உணர்த்துங்க. அன்புக்குரியவர்களே, இதோட சேர்த்து ஆன்மீகத்துக்கு விடுமுறை கொடுத்துடாம நீங்கள் செய்கிற ஜெபங்கள் சின்ன ஜெபமாக இருந்தால் கூட ரொம்ப ஆழமாக அர்த்தம் உணர்ந்து குடும்பத்தில் மற்றவங்களையும் சேர்த்து இணைச்சு அவங்களுக்கும் ஒரு உறவுகளோடு சேர்ந்த ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுங்க. இங்கே எப்படி கோயில் காரியங்கள் ஆர்வமாக வந்து பங்கேற்கிறீங்களோ அதுபோல் அங்கேயும் போய் கோவிலில் உங்களாலான உதவிகளை செய்யுங்க. பூசைக்கு சேர்ந்து போங்க. அப்போ அதை பார்க்குற மற்ற குடும்பங்களும், வா, இவங்க வெளியூர்லேருந்து வந்தாலும் எப்படி குடும்பமாக ஆன்மீகத்தில் பற்றுறுதியாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நற்செய்தியை நீங்கள் பரப்பிட்டு வரலாம். அன்புக்குரியவர்களே, நாம் இணைந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த விடுமுறையை கழிப்போம். கடவுள் என்றும் நம்மோடு இருப்பார். உங்களுடைய சந்தோஷத்தை தொடர்ந்து இருக்க நானும் ஜெபிக்கிறேன். அன்பு இறைவா, நாங்கள் பல்வேறு எண்ணங்களோடு உணர்வுகளோடு இந்த பயணத்தை தொடரும். நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற அந்த எண்ணம், அந்த மகிழ்ச்சி எங்களுள் என்றும் நிலைத்திருக்கட்டும். இதோ பயணம் செய்கிற எங்கள் மக்களை ஆசீர்வதியும். அவங்க பலவிதமான எண்ணங்களோடு இருக்கலாம். ஒரு சில உறவுகளை சந்திக்க பயமாக கூட இருக்கலாம். ஒரு சிலரை எப்படி சந்திக்க போகிறோம், அவங்க நம்மளை வெறுக்கிறவங்களாச்சே அப்படின்ற எண்ணம் கூட இருக்கலாம். இல்லை நாம் வெறுக்கிற ஒரு சிலரை நம்ம எப்படி சந்திக்க போகிறோன்ற எண்ணமாக கூட இருக்கலாம். அவங்களோட பிரச்சனமே என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்காதே, அவங்கள எப்படி மீட் பண்ண போகிறேன் அப்படின்ற பல உணர்வுகளாக இருக்கலாம். செலவினங்களை எப்படி எதிர்கொள்ள போகிறேன் அப்படின்ற எண்ணங்களாக இருக்கலாம். நம்ம வச்சிருக்கிற ஒரு சில பிளான்ஸ் கூட இருக்கலாம். என்ன செய்ய போகிறோம் விடுமுறையில், எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கும் பொழுது எங்களுக்கு எதிராக யார் எது இருக்க முடியும்? நாங்கள் வாழ்கிற இந்த காலம் எவ்வளவு நேரம், எப்போ, எங்கே, என்ன, இதெல்லாம் கேள்விகளுக்கும் பதில் இல்லை. எங்ககிட்ட நீங்கள் கொடுக்கிற கொடையே இந்த ஒரு தருணம். இப்போ இந்த தருணத்தை இன்பமாய் இறைவனோடு மகிழ்ச்சியாய் உறவுகளோடு மகிழ்ந்திருக்க எங்களோடு இரும். உம்முடைய காவல் தூதர்களை அனுப்பி என் மக்களின் பயணத்தின் முன்னும் பின்பும் நீரே இருக்கிறீர் என்பதை உணரச் செய்தருளும். இறைவா, என்றென்றும் ஆட்சி செய்யும் வல்லவரே, எங்களோடு பயணியும். எல்லாம் வல்ல அன்பு செய்யும் தந்தையும் நம்மை பராமரித்து இறை உறவில் வளர்க்கும் இயேசுவும் நம்ம எல்லாம் அருட்கொடைகளால் நிரப்பி வழி நடத்தும் தூய ஆவியும்
உங்களோடு என்றென்றும் இருப்பாராக. ஆமென். Wish you all very, very happy holiday. Enjoy. God bless you.